சாம்பார் எப்படி பண்ணணும்? சாம்பார் எப்படி வைக்கணும்? சாம்பார் வச்சு தண்ணி கொதிக்க வைக்கணும். சரி. கொதிக்க வச்சுட்டு காய்கறிலாம் வெட்டி வெஜிடபிள்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் கட் பண்ணி முருங்கைக்காய் வேணும் அதை போட்டு நல்லா வேக வச்சுட்டு சாம்பார் பொடி. ஓகே, அப்புறம் சாம்பார் பொடி எடுத்து அது மேல போட்டுருவோம். மேகி எப்படி பண்ணுவ? தண்ணி ஊத்தி மேகி பொடி போட்டு மேகியை போடுவல, அது மாதிரி தண்ணி ஊத்தி சாம்பார் பொடியை போட்டு காய்கறியை போட்டு சாம்பார். ரசத்துக்கு ரசப்பொடியா? அவ்வளவுதானா? தண்ணி ஊத்தி ரசம் எனக்கு வைக்க தெரியும். எப்படி சொல்லு? புரியல, சொல்லு. புளி இருக்குல்ல, புளி. சரி. அது தண்ணியில அப்படி நல்லா கலக்கணும்னா அது ஒரு தண்ணி மாதிரி வரும். இந்த தண்ணியில கருவேப்பிலை அது இதுன்னு போட்டு சுடு பண்ணா ரசம் ரெடி. தண்ணியில என்னென்ன போடுறாங்க? அதெல்லாம் எனக்கு டீப்பா கேட்டா தெரியாது. அப்ப இட்லி எதுல செய்யறாங்க? என்னதுடா? உனக்கு என்னடா பிரச்சனை? தண்ணி வேணுமா? ஓகேயா? இப்படி பண்ணாத, நான் எலிமினேட் ஆயிடும்.